அவசியம் திருக்குறள் படிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, விளக்கம் சொல்லிக் கொடுங்க, அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு வரும். அது சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு ஒரு பாச உணர்வு ஏற்படும். நட்பை பற்றியும், வீடு, மக்கள், மனைவி, குடும்பம், ஒரு கெட்டவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் அதில் வருது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 82 போட்டிருக்கேன். மருந்து அதிகாரம் 95 குறள் 941. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3. மருத்துவ விளக்கம். மருத்துவ நூல் வல்லார் வகுத்து சொல்லும் வாதம், பித்தம், கபம் 3 உடம்புக்கு ஏற்ற அளவில் இல்லாமல் மிகுமாயினும் குறையுமானாலும் நோயை உண்டாக்கும். அதிகாரம் 95 குறள் 942. மருந்து மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். விளக்கம். ஒருவன் முன்பு உண்ட உணவு ஜீரணிக்க அளவை அறிந்து பின் உண்டானாயின் அவனது உடம்புக்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை. மருந்து அதிகாரம் 95 குறள் 943. அற்றால் அளவறிந்து உண்க அஃதும்பு பெற்றான் நெய் தூக்கி மாறு. அற்றால் அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடி தூக்கி மாறு. விளக்கம். முன் உணவு செரித்ததை அறிந்து பின் உணவை அது செரிக்கும் அளவு அறிந்து உண்ண வேண்டும். அவ்வாறு செய்தால் உடம்பை நெடுங்காலம் போற்றி வாழலாம். அதிகாரம் 95 மருந்து குறள் 944. அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசித்து. அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசித்து. விளக்கம். முன் உண்ணப்பட்ட உணவு செரித்ததை உணர்ந்து தன் உடம்போடு மாறுபடாத உணவுகளை தெளிவாக அறிந்து நன்றாக பசித்த பின் உண்ணுதல் வேண்டும். மருந்து அதிகாரம் 95 குறள் 945. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. விளக்கம். உடம்போடு மாறுபடுதல் இல்லாத உணவினை அளவோடு உண்பாராயின் அவரது உயிர்க்கு நோயினால் துன்பம் உண்டாகாது. மருந்து அதிகாரம் 95 குறள் 946. இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழியே லிறையான்கண் நோய். இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழியே லிறையான்கண் நோய். விளக்கம். குறைவாக உண்டவனிடத்தில் இன்பம் நிலைத்து நிற்றாற்போல் மிகுதியாக உண்பவனிடம் நோய் நீங்காமல் நிற்கும். மருந்து அதிகாரம் 95 குறள் 947. தீயனவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயாள வின்றி படும். தீயனவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவின்றி படும். விளக்கம். ஒருவன் தன் வயிற்றுப் பசியின் அளவினை அறியாமல் அதிக உணவை உட்கொண்டால் நோய்கள் அளவில்லாமல் உண்டாகும். மருந்து அதிகாரம் 95 குறள் 948. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். விளக்கம்.
மருத்துவன் நோயை இன்னதென்று அறிந்து நோயின் காரணத்தை ஆராய்ந்து அதை தீர்க்கும் வழியையும் அறிந்து பிழைபடாமல் சிகிச்சை செய்தல் வேண்டும். அதிகாரம் 95 மருந்து. குறள் 949. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதியும் செயல். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். விளக்கம். மருத்துவர் நோயாளியின் நிலை நோயின்றி அளவு மருந்து கொடுக்கும் காலம் அறிந்து மருத்துவம் செய்ய வேண்டும். மருத்துவர் நோயாளியின் நிலை நோயின் அளவு மருந்து கொடுத்து காலம் அறிந்து மருத்துவம் செய்ய வேண்டும். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். மருந்து. அதிகாரம் 95 குறள் 950. உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வானென்று அப்பால்நாற் கூற்றே மருந்து. அப்பால்நாற் கூற்றே மருந்து. உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வானென்று அப்பால்நாற் கூற்றே மருந்து. விளக்கம். நோயாளி நோயை தீர்க்கும் மருத்துவன் அவனுக்கு உதவியாகிய மருந்து அம்மருந்து அருகில் இருந்து தருபவன் என்று 4 பகுதியை உடையது மருத்துவ முறையாகும்.